தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள முடியாத இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்காவே ஒரு தமிழ் பெண்மணி ஆள போறாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது உண்மைதாங்க. அதை யார் ஆள போறா, அவங்க எப்படியெல்லாம் தன்னோட கட்டமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்றதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கமலா ஹாரிஸ். இந்த வார்த்தையை அடிக்கடி நிறைய செய்தித்தாள்களில் படிச்சிருப்போம், நிறைய யூடியூப் சேனல்கள்லையும் மற்ற செய்தி சேனல்கள்லையும் கேட்டுட்டே இருந்திருப்போம். இந்த கமலா ஹாரிஸ் யாருன்னா, தற்போதைய அமெரிக்க துணை ஜனாதிபதி. இவங்களோட அம்மா ஷியாமலா கோபாலன். இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, முக்கியமா சென்னையை சேர்ந்தவங்க. 1960 காலகட்டத்தில் மேற்படிப்புக்காக அமெரிக்கா போற ஷியாமலா அங்க ஹாரிஸ்ன்ற ஒருத்தரை, அதாவது ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட காதல் சின்னமா பிறக்கிறவங்க தான் 2 குழந்தைகள். அதுல ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க தான் கமலா ஹாரிஸ், 2வதா பிறந்தவங்க தான் மாயா ஹாரிஸ். சின்ன வயசுல இருந்தே 2 பேத்துக்குமே அரசியல் மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த அரசியல் களத்துல அதிகப்படியான வெற்றிகளை சம்பாதிச்சவங்க தான் கமலா ஹாரிஸ். வெற்றின்றது எப்பயுமே ரொம்ப சிம்பிளா கிடைச்சிருது இல்லை. தன்னோட அட்வொகேட் தொழில் மூலமா கமலா ஹாரிஸ் பயங்கரமா அரசியலை கரைச்சு குடிச்சவங்க. ஒவ்வொரு அசைவுக்கும் தன்னோட அசைவா இருக்கட்டும், அடுத்தவங்களோட அசைவா இருக்கட்டும், அந்த அசைவு அடுத்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சவங்க தான் இந்த கமலா ஹாரிஸ். இந்த கமலா ஹாரிஸ் அட்வொகேட்டா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் அடுத்தடுத்து அரசியல்ல புகுந்து தனக்குன்னு மக்களையும் மனிதர்களையும் உருவாக்கி இப்போது அமெரிக்க துணை ஜனாதிபதியா வந்திருக்காங்க. சரி, இப்ப இவங்க எப்படி அமெரிக்க ஜனாதிபதியாக போறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். தற்போதைய அமெரிக்க அதிபராக இருக்கிற ஜோ பைடன் அரசியல் களத்திலிருந்து விலகி நிற்கிறாரு. ஏன்னா அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் அவரோட வயது மூப்பினாலையும் அவருடைய கட்சி நிர்வாகிகளை நீங்க கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்ற நிலைமை தான் இருக்கு. சரி, இவருக்கு அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா? அந்த கட்டத்துல தான் ஒட்டுமொத்த பேருடைய பிரதிநிதியா கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வெற்றி முகமா இப்பவே இம்ப்ரெஸ்ஸா மக்களும் சரி மனிதர்களும் சரி மாறிட்டே இருக்காங்க. அவருடைய கட்சி நிதி திரட்டுவாங்க இல்லையா, அது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 700 கோடி அளவுக்கு நிதி நன்கொடை வந்திருக்கு. இதுல இருந்தே கமலா ஹாரிஸ்க்கு மக்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். இவரை எதிர்த்து நிக்க போறது யாரு தெரியுமாங்க? டொனால்ட் ட்ரம்ப். இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிகப்படியான சர்வாதிகாரியா இருந்ததுனால தான் அவரை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு ஜோ பைடனா ஆட்சியில் அமர்த்தினாங்க. இப்ப அதே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வருவாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்குமே அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அவர் ஒரு குற்ற பின்னணியை முழுதா கொண்டவரா இருக்காரு. ஆனா நம்ம கமலா ஹாரிஸ்க்கு குற்ற பின்னணின்னு ஒண்ணு கிடையாது. அவங்க மேல கரை அப்படின்னு சுமத்துறது கூட ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிற கமலா ஹாரிஸோட வெற்றி ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறையும் டெபாசிட் கூட வாங்க போறதில்ல. கண்டிப்பா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்க போறாங்க. அந்த தருணத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் நம்ம தமிழ்நாடும் முக்கியமா கொண்டாட தான் போறாங்க. கமலா ஹாரிஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொன்னது நாங்க தான்.